சிவாய நமகா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். கன்னி ராசிக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத கவனிங்க. உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு. 7ல சனி பகவான். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உட்கார்கிறார். அதாவது நீங்க நினைக்கலாம், என்ன குரு பகவானோட அதிசார பலன்கள் தானே சொல்ல வந்தீங்க சாமி, அதுக்குள்ள சனி பகவானை கூப்பிடுறீங்க, ஏகப்பட்ட தெய்வங்களை கூப்பிடுறீங்களே அப்படின்னு. அதாவது ஒரு மனிதனினுடைய தன்மை, அதாவது நித்தியமா ஒரு மனிதன் எப்படி பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களை கொண்டு விடுறான், அவனுடைய துணைவரை கொண்டு ஆபீஸ்ல விடுறான், அடுத்து அவனுடைய ஆபீஸுக்கு போகிறான், அவன் ஒரு வாகனத்தை வச்சிருக்கிறான், ஆபீஸ்ல பல நபர்களுடன் அவன் வேலை செய்கிறான், மறுபடியும் வீட்டை முடித்து வீட்டுக்கு வருகிறான், குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வீட்டுல வைக்கிறான், பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்களை டியூஷன் அனுப்புறான், அல்லது ஏதோ ஒரு பாட்டுக்கோ ஏதோ ஒரு டான்ஸுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ கொண்டு போய் குழந்தைங்களை சேர்க்கிறான், மறுபடியும் அவன் வீட்டுக்கு வரான், நைட்டு தூங்குறான். இப்படிங்கிற ஒரு இயல்பு வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை துணையருக்கு உடம்பு சரியில்லை, அல்லது அவனுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அல்லது கூட பார்க்குறவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க லீவு போட்டாங்க, வேலை செய்யல, அதனால இவன் ஓவர் டைம் பார்க்கறது, அல்லது யாருக்கோ ஒரு பள்ளிக்கூடத்துல போன இடத்துல எதுக்கோ ஒரு பிரச்சனைனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமா பள்ளிக்கூடத்தை விட்டுறாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையினால இவனுக்கு வாழ்க்கையில ஒரு அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு பாதிப்பு கூட குறைச்சு ஒரு பலாபலன்கள் ஏற்படுகின்றதோ புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு பலமுக தன்மையிலும் பல பேருடனும் ஒரு மனிதனுடைய அந்த கயிறு இருக்கு. ஒருத்தவங்களுடைய இழுவையிலும் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறான். அப்போ எதுல அதிகமா இழுவை இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் முக்கியத்துவமா அவன் போய் கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை, நிதர்சனம் இதுதான். அப்போ இப்படியான சூழ்நிலையில ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விதமான கயிறை வைத்து நம்மளை எப்படி ஒரு பப்பட்னு சொல்றாங்க இல்லையா, பப்பட் ஷோ, அதாவது இந்த பொம்மலாட்டம், ஒரு நூலை பிடிச்சு ஒரு பொம்மையை ஆட்டுவது போல நம்மளை ஆட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த சனி பகவான் கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்போ குரு பகவான் அதிசாரம் பெறுகிறார் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பாவத்திற்கு. அதனால நல்ல பலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ கொஞ்சம் உங்களுடைய நல்ல பலனை குறைக்க போகிறார். அதனால பயப்படாதீங்க, என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்றேன். இதனால பல நன்மைகளும் இருக்கு, அதையும் என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல கன்னி ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு வாகனம் வாங்கணும், இப்ப இருக்கிற வாகனத்தை பழுதா இருக்கு, அதை போட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காலம் இப்போ கனிந்து விட்டது. குறிப்பாக சொன்ன பாருங்க, அந்த குரு பகவானுடைய அதிசார காலம், அதாவது 2026 அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 147 நாட்கள் போகிறது. இந்த குறிப்பிட்ட நாளிலே நிச்சயமாக புதிய வகையான ஒரு வஸ்துக்கள், அது வாகனம் சார்ந்ததோ அல்லது வீடு சார்ந்ததாகவோ இருக்கும், அதை நீங்கள் வாங்குவது உறுதி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறது. தேவையற்ற வைத்திய செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியம் உணர்வீர்கள். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் கூட அடிக்கடி ஏதாவது ஜலதோஷம் பிடிக்கிறது, தலைவலி வர்றது, வயிறு உபாதை ஏற்படுறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டுறது, செலவு பண்றது, மருந்து வாங்குறது, மாத்திரை வாங்குறது, இப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாவற்றையும் கன்னி ராசிக்காரங்களுக்கு மாற்றுவார். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும். அடுத்ததாக கன்னி ராசியினுடைய 8ஆம் வீடு பார்வை பெறுகிறது. அதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய பிளஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா மனோதைரியம் அதிகரிக்கும், மனதிற்கான திருப்தி ஏற்படும். பல வகை நாட்கள் பல கஷ்டங்கள் பட்டாலும் அதிருப்தியான சூழ்நிலைகள் இருந்த காலங்கள் மாறி மனசு திருப்தி ஏற்படும். அது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். கன்னிராசிக்காரங்க இந்த சமயத்திலே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்னன்னா, சூரியனார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு.
அது எங்க இருக்கு சுவாமின்னா, சூரியனுக்கு உண்டான ஒரு பிரத்யேக ஒரு அருமையான க்ஷேத்திரம். அது மயிலாடுதுறைக்கு அருகாயிலே ஆடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய திவ்ய தேசம். அந்த தேசத்திற்கு, திவ்ய தேசத்திற்கு சென்று சூரிய பகவான் மற்றும் ஏனைய நவ கிரகங்களையும் வழிபாடு செய்து வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமையில அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றி சாத்தியமாகும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்தச்சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா, 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியிலிருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா, நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர ஆட்சி ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சமசப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது,
உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சு தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமக.